இந்திய துணைக்கண்டத்திலிருந்து பல கதைகள் மனித நடத்தையை புரிந்து கொள்வதற்கும் விளக்குவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டவை. பஞ்சதந்திரத்தின் கதைகள் விலங்குகளின் பாத்திரங்கள் மூலம் மனித நடத்தையை விளக்குவதற்கு நன்கு அறியப்பட்டவை. குறிப்பாக நண்பர்களை பற்றிய கதைகள் மனித இயல்பை பற்றிய நுண்ணறிவை வழங்குவதற்காக ஆராயப்படும் ஒரு பொதுவான மைய கருவாகும். பின்வரும் கதை கதாசரித் சாகரில் இருந்து 18 தொகுதிகளில் எழுதப்பட்ட பல்வேறு கதைகளின் தொகுப்பாகும். இது 11ஆம் நூற்றாண்டில் பண்டிதர் சோமதேவா என்பவரால் தொகுக்கப்பட்டது. தித்திபா என்ற பறவை தனது மனைவியுடன் கடல் கரையில் வசித்து வந்தது. மனைவி முட்டையிடப் போவதால் அது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் பெண் பறவை தித்திபாவிடம், நாம் கடல் கரையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும், கடல் நமது முட்டைகளை அடித்துக் கொண்டு போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறியது. ஆனால் தித்திபா மிகவும் நம்பிக்கையுடன், ஓ கண்ணே, நீ கவலைப்படாதே, கடல் எனக்கு சவால் விட முடியாது என்றது. பெண் பறவை சற்றே அதிர்ந்து, உன் வார்த்தைகள் திமிர்த்தனமாக இருப்பதை உணர் என்றது. வலிமைமிக்க கடலுடன் நீ எவ்வாறு பொருந்த முடியும்? நாம் நல்ல ஆலோசனையை பின்பற்ற வேண்டும், இல்லையெனில் நம் குழந்தைகளை இழக்க நேரிடும் என்றது அந்த பெண் பறவை. அப்போது தித்திப்பாவுக்கு ஆமை அன்னம் கதையை நினைவுபடுத்தினாள் அந்த பெண் பறவை. ஆமையை ஒரு பெரிய குளத்திற்கு கொண்டு செல்லும் போது ஒரு குச்சியில் தொங்கிக் கொண்டு குச்சியை வாயால் பிடித்துக் கொண்டு வர வேண்டும், வாயை திறக்க வேண்டாம் என்று அன்னங்கள் அறிவுறுத்தின. ஆனால் முட்டாள் ஆமை கீழே இருந்த மக்கள் ஆரவாரம் செய்வதை பார்த்து வாயை திறந்து பிடியை இழந்து தரையில் விழுந்து இறந்தது. நாம் நல்ல உணர்வுடன் வெற்றி பெற வேண்டும் மற்றும் நல்லவர்கள் நமக்கு கொடுக்கும் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்றது பெண் பறவை. தித்திபா பதிலளித்தது, அது உண்மையாக இருக்கலாம் அன்பே, ஆனால் இன்னொரு கதையையும் கேள். வலிமைமிக்க கடலை சமாளிக்கும் எனது திட்டத்தை நீ புரிந்து கொள்வாய். இவ்வாறு அது தனது அன்பு மனைவியிடம் கதையை விவரிக்கிறது. அநாகவிதாதா, பிரத்யுத் பண்ணமதி, யத்பவிஷ்யா என்ற 3 மீன் நண்பர்கள் குளத்தில் வாழ்ந்தனர். ஒரு நாள் ஒரு மீனவர் குளத்தின் வழியாக சென்றார். அவர் குளம் நிரம்பியதை பார்த்தார். இந்த குளத்தில் அதிகளவு மீன்கள் இருக்க வேண்டும், நான் என் வலையுடன் வர வேண்டும், எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். இதை கேட்ட அனகவிதாதா குளத்தை விட்டு வெளியேற முடிவு செய்து அருகில் உள்ள ஆற்றில் நீந்தியது. ஆனால் பிரத்யுத் பண்ணமதியும் யத்பவிஷாவும் ஆபத்து வரும்போது சமாளித்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டே இருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு மீனவர் தனது பெரிய வலையுடன் வந்து குளத்தில் வீசினார். பிரத்யுத் பண்ணமதி, யத்பவிஷ்யா இருவரும் வலையில் சிக்கினார்கள். பிரத்யுத் பண்ணமதி எந்த சலனமும் இன்றி அப்படியே நின்றான். ஆனால் யத்பவிஷ்யா மற்ற மீன்களைப் போலவே மீண்டும் குளத்து நீரில் குதிக்க முயன்ற வலையில் இருந்து தப்பிக்க முயன்றது. மீனவர் வலையை வெளியே எடுத்த போது அவர் எதிர்பார்த்தது போலவே அவருக்கு நல்ல பிடி கிடைத்தது. எனவே அவர் புதிய மீன்களை எடுக்க தொடங்கினார் மற்றும் இறந்த மீன்கள் அனைத்தையும் மீண்டும் தண்ணீரில் வீசினார். பிரத்யுத் பண்ணமதி அசையாமல் அப்படியே கிடந்ததால் அது இறந்து விட்டதாக நினைத்த மீனவன் அதை மீண்டும் குளத்தில் வீசினான். பிரத்யுத் பண்ணமதி உடனடியாக நீரில் ஆழமாக நீந்தி தப்பியது. ஆனால் யத்பவிஷா வலையில் இருந்து தப்பிக்க தொடர்ந்து போராடி கடைசியில் கொல்லப்பட்டது. எனவே என் அன்பு மனைவியை, திட்டம் தீட்டி ஆபத்தை அஞ்சாமல் எதிர்கொண்ட பிரத்யுத் பண்ணமதியை போல நான் ஒரு திட்டத்தை வகுத்து கடலை எதிர்கொள்வேன். இப்போதைக்கு பயந்து வாழ வேண்டாம் என்றது. தித்திபாவின் வார்த்தைகளால் உறுதியளிக்கப்பட்ட பெண் பறவை கடல் பக்கத்தில் தங்கி நேரம் வரும்போது ஆரோக்கியமான 3 முட்டைகளை இட்டது. ஒரு இரவில் கடலின் உயர் அலை நீர் எழுந்து முட்டைகளை எடுத்துச் சென்றது. பெண் பறவை வழியில் புலம்பியது, தித்திபா, நான் உன்னை எச்சரிக்கவில்லையா? இதோ பார், பொல்லாத கடல் நம் முட்டைகளை எல்லாம் பறித்து விட்டது. தித்திபா தன் பெண் பறவைக்கு ஆறுதல் கூறி, என் அன்பே, அழாதே, கடலுக்கு பாடம் சொல்லி முட்டைகளை கொண்டு வருவேன் என்றது. அது ஒரு பெரிய பறவை கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பறவைகளின் அரசன் கருடனிடம் சென்றது. தித்திபா கருடனை வார்த்தைகளால் புகழ்ந்தது. பின்னர் தனது பிரச்சனைகளை விவரிப்பதன் மூலம் அவரை தன்னை பாதுகாக்குமாறு கெஞ்சியது. ஆனால் தித்திபாவின் பிரச்சனையை கருடனால் தீர்க்க முடியவில்லை. வலிமைமிக்க கடல் கருடனின் சக்திகளுக்கு அப்பாற்பட்டது. கருடன் தித்திபாவிற்கு உதவவில்லை என்றால் முழு பறவை ராஜ்யமும் தனது ராஜாவாக நம்பியிருந்த நம்பிக்கையை இழக்கும் என்பதை உணர்ந்தது. எனவே கருடன் தன் குருவான விஷ்ணுவிடம் முறையிட்டு தன் இக்கட்டான நிலையை விளக்கியது. விஷ்ணு கடலை நெருப்பால் வறண்டு முட்டைகளை திருப்பி தரும்படி கட்டாயப்படுத்தினார். இந்த கதை 3 நண்பர்களை பற்றியும் வாழ்க்கையின் வெவ்வேறு அணுகுமுறைகளை பற்றியும் பேசுகிறது. அநாகவிதத் எச்சரிக்கையாக இருந்ததால் ஆபத்தை தவிர்க்க உடனடியாக குளத்தை விட்டு வெளியேறினார். பிரத்யுத் பண்ணமதியின் வார்த்தைகளை நம்பி கண்மூடித்தனமாக பின்பற்றியதால் யத்பவிஷ்யா முட்டாள்தனமாக இருந்தான். திட்டமிடாமல் ஆபத்தை எதிர்கொண்டு தன் உயிரை இழந்தான். ஆனால் பிரத்யுத் பண்ணமதி புத்திசாலி. அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஏற்கனவே திட்டம் தீட்டியிருந்தான். ஆனால் ஒரு உத்தியை எவ்வாறு கையாள்வது மற்றும் தேவைப்படும் நேரங்களில் மக்களிடமிருந்து உதவியை பெறுவது எப்படி என்பதை அறிந்திருந்தவர் தித்திபா.